ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எண்ணெயே இல்லாமல் சோயா பக்கோடா செய்யலாம். ஃபஸ்ட்டு சோயாவை சுடுதண்ணியில் போட்டு நான் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட கூடவே 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி இப்படி இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பு மேலே ஏற்கனவே தவாவில் நான் வந்து இப்போ தான் தோசை செஞ்சு முடித்தேன். அந்த தவாலையே நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் இந்த பக்கோடா செய்கிறதுக்கான மிக்ஸிங்கை அப்படியே இது மேலே இப்படி கொட்டிடலாம். தவாவில் வந்து நான் தோசை செய்யும்போது ஏற்கனவே நெய் தோசை செஞ்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் போட்டு செஞ்சுருந்தேன். லாஸ்ட்டில் வந்து நம்ம எப்போவுமே கல் தோசையில் செஞ்சு முடிச்ச அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தடவி வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நான் வைக்கிறதுக்காக எடுத்து கொஞ்சமாக வந்து நெய் மட்டும் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அதில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ரெடி பண்ண மிக்ஸை இப்படி எல்லா பக்கமும் போட்டுட்டு தவாவில் படுற மாதிரி நம்ம வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம திருப்பி போட்டோம்னா பாருங்கள், அடிப்பக்கம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கணும். பொதுவாக நம்ம பக்கோடா செய்யும்போது நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் வந்து போட்டு பொரிச்சு எடுப்போம். இந்த மாதிரி தோசை செஞ்சு முடிச்ச உடனே தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, நம்ம அப்ளை பண்ணி வைக்கும் போது அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே இதை செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் நல்ல சூடாக இருக்கணுங்க. கல் வந்து நல்லா வந்து சூடாக இருக்கணும். நம்ம தோசை செஞ்சு முடித்த உடனே வந்து நம்ம இதை போட்டு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே நார்மல் டைமில் செய்யும்போது தவா வச்சுட்டு நல்லா சூடாக விடுங்க. எண்ணெய் வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, தவாவில் தோசை செஞ்சு முடிச்ச அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சுருவோம் இல்லைங்களா, அடுத்த தடவை செய்யும்போது நல்லா வரணும்னு சொல்லி அதே போல் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருந்த தவாவை தூக்கி அப்படியே அடுப்பு மேலே வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேமில் சூடான அப்புறமா அதில் இருக்க அந்த லைட்டான எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணி லாஸ்ட்டு சிம்மில் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சு 2-3 தடவை ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா செம்ம சூப்பரான கிறிஸ்பியான சோயா பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுங்க. இது மாதிரி செய்யும்போது நம்ம எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. அதோட வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சோயா பக்கோடா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இங்கே சூப்பராக மழை வந்துட்டுருக்கு ஒரிஜினல். இது செஞ்சு இந்த மாதிரி சூடான டிஷ்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் செஞ்சுருந்தேன், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் இல்லாமல் செய்கிறதுக்கு சூப்பரான ஒரு மெத்தடாக இருக்கும். கண்டிப்பாக 1 ஸ்பூன் எண்ணெய் போதுங்க நம்ம இவ்வளோ செய்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லாஸ்ட் சிம்மில் வச்சு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.